ஹலோ ஆப்டம்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நமக்கு 2019 நமக்கு 6 வேகன்சி ஆப்டோமெட்ரிஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2024 4 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் என்னென்ன டேட்லலாம் அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிறது வந்து நமக்கு 17/8/2024 அண்ட் க்ளோசிங் டேட் 16/9/2024 க்ளோஸ் ஆகுது. அண்ட் இந்த 17/9/2024 26/9/2024 எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்ளை பண்ணுறவங்க வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து இந்த டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டோமெட்ரி வேகன்சி பார்த்திங்கன்னா நம்ம 17th இருக்குது. அண்ட் இதில் பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா நமக்கு 25,500. நமக்கு பே ஸ்கேல் பேசிக் வந்து தான் இனிஷியல் பே தான் நமக்கு 25,500 கொடுப்பாங்க. இதில் நமக்கு ஹவுஸ் அலவன்சஸ் சம்திங் நிறையா வந்து நமக்கு சிடிசி வந்து நம்ம ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் நம்மளோட B1 கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு B1 கேட்டகரினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 36. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டோமெட்ரி 2019 32 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கோவிட் பேண்டமிக்னால நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 36 வரைக்கும். ஓகேவா? அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நமக்கு எப்போ தேவைப்படும்னா நம்ம அப்ளை பண்ணும்போது தான் தேவைப்படும். இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம B1 கேட்டகரின்னு சொன்னோம்ல, B1 கேட்டகரினா என்னென்னா ஜென்ரலி எல்லா இதுலேயுமே ஃபிட்னஸாக இருக்கும். ஜென்ரலி எல்லா இதுலேயும் ஃபிட்னஸாக இருக்கணும்னா ஹைட்டு அண்ட் செஸ்ட் வித் நமக்கு நார்மலாக இருக்கணும். செஸ்ட் வித்னா நமக்கு நார்மலாக பாய்ஸுக்கு வந்து 84, கேர்ள்ஸுக்கு வந்து 76 ஐ திங்க். அண்ட் விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6'9", 6'12 வித் இல்லைனா வித்தவுட் கரெக்ஷன்ஸில் இருக்கணும். பவர் வந்து 4 diopterக்கு மேலே எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. +4 diopterக்கு மேலே எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. இப்போ சிலவங்க கேட்பாங்க, எனக்கு சிலிண்ட்ரிக்கல் தான் -4, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா -2 தான் இருக்குது, ஸோ நான் எலிஜிபிள் ஆகணா? இல்லை, எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. 4 diopterக்கு மேலே சிலிண்ட்ரிக்கலோ ஸ்பெரிக்கலோ நாட் எலிஜிபிள் தான். அண்ட் நியர் விஷன் வில் பி N6 இருக்கணும் வித் இல்லைனா வித்தவுட் கிளாஸஸ். அண்ட் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மீசோபிக் விஷன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னும் வந்து நமக்கு வந்து கூடி போனால் நமக்கு வந்து 3 month இருக்குது அப்ளை பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து டேட் வர்றதுக்கு. அந்த 3 monthல நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்குதோ, நம்ம போர்ஷன்ஸை எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணுறோமோ, நம்ம நாலேஜ் எவ்வளோ சீக்கிரம் கேதர் ஆகுதோ, அதுபடி நமக்கு செலக்ட் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4 வேகன்சிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. நமக்கு சப்போஸ் இது கிடைக்கலனாலும் நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து எய்ம்ஸ், ESIC அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்டோமெட்ரி வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 4 வேகன்சி தான் அப்படின்னு விடாதீங்க. நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நம்ம சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அபிலிட்டி, இந்த ப்ரொஃபஷ்னல் அபிலிட்டி தான் நம்ம ஆப்டோமெட்ரி சிலபஸ் படி வரும். 70 கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் 70 மார்க்ஸஸ். அண்ட் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 கொஸ்டின் வரும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 4 கேட்டகரியிலேருந்து நமக்கு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் அரித்மெட்டிக் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அண்ட் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நம்ம நெகட்டிவ் மார்க்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸில் போயிடும் இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸில். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டடி பிளான். ஆக்சுவலி நான் வந்து ஃபெப்ரவரியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஆனுவல் கலண்டர் வந்து பேராமெடிக்கல் வேகன்சிஸ்னு விடும்போதே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஸ்டடி பிளான் உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். 3 monthல நீங்கள் எப்படி கவர் பண்ணுறது, பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் எப்படிலாம் கவர் பண்ணலாம், என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டில். அந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் நம்ம சேனல்லே வந்து நம்ம MCQs நிறைய போட்டிருக்கிறோம். இந்த MCQஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆப்டோமெட்ரி வேகன்சி, AIMS, ESI அந்த மாதிரி ரெஃப்ராக்ஷனிஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் ஃப்ரம் த பேசிக்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் நம்ம உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.